மறுபடியும் வரப்போகும் கனமழை அது குறித்து நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு நமக்கு 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப தீவிரமான வெப்பம் இருக்கும். அதில் பெரும்பாலும் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது எந்தெந்த தேதிகளில் பதிவாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே கடந்த நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கிறோம். அதில் குறிப்பாக நம்ம உள் மாவட்டங்கள் தான் ரொம்ப கடுமையாக பாதிக்கும். மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது உள் மாவட்டங்களில் பாதிப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், ஈரோடு பகுதிகள் இது போன்ற கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்பவே கடுமையாக இருக்கும். ஆகவே இந்த பகுதிகளில் பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத மறக்காம தவிர்த்து கொள்ளுங்க. மீண்டும் மழை வாய்ப்பு அப்படின்னா நமக்கு மார்ச் இறுதியில் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மார்ச் இறுதி நாட்களில் நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அதில் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வரக்கூடிய மார்ச் இறுதியில் நமக்கு வந்து பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் அதிகபட்சமாக எதிர்பார்க்க முடியும். மற்றபடி நமக்கு வந்து மிக கனமழை மற்றும் அதி கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது நண்பர்களே. தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறுபடியும் நமக்கு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மீண்டும் கனமழை அப்படிங்கிறது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நமக்கு மார்ச் இறுதி நாட்களில் உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். என்னதான் ஒரு பக்கம் வந்து மிதமான மழை, லேசான மழை தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பதிவானாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக அதிகரிக்கும். அதனால் தொடர்ந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏற்கனவே இது குறித்து நம்ம பல நாட்களாக நம்ம சொல்லியிருக்கிறோம். உள் மாவட்டங்கள் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகளுக்கும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது மிக தீவிரமாக இருக்கும். ஆகவே பகல் நேரங்களில் பெரும்பாலும் வெளியே செல்கிறத நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. மணி 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தான் இருக்கும் நண்பர்களே. ஆகவே இந்த உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க கடலோர மாவட்டங்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி நமக்கு இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து மழை வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு. தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர், விருதுநகருடைய மேற்கு பகுதி இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்குலாம் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. நிச்சயமாக நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழைலாம் தொடங்கிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலான கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.